வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 26. உங்களுக்கு நீங்களே டாக்டர். இப்போ ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம பழக்க வழக்கமாகவே நம்ம ஹேபிட்டாகவே இந்த விஷயங்களை வைத்துட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கடைசி வரைக்கும், அதாவது ஒரு லாங் டேர்ம் 100-120 வயசு வரைக்கும் ஒரு ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வைத்திருக்கும் என்பது தான் இந்த வாழ்வியல் முறையுடைய ஒவ்வொரு பகுதியுடைய நோக்கம். அதைத்தான் நம்ம செய்துட்ருக்கோம். இதுவரைக்கும் 25 பகுதிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். 25 பகுதிகள்லேயும் நீங்கள் நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸை ஃபுல்லாக தொடர்ந்து அப்டேட்டை பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, வாழ்வியல் முறையில் எப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை ஹேபிட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டா அந்த பழக்க வழக்கங்களும் இந்த ஹேபிட்டும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தூரம் உதவுது, அந்த ஆரோக்கியத்துக்கு இந்த பழக்க வழக்கங்கள் உதவுறதுனால மற்ற பிரச்சனைகள், மற்ற சைடு எஃபெக்ட்ஸு, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு இல்லாமல் நமக்கு நாமே ஒரு சொல்யூஷனை தேடிட்டு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்முடைய ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கை பயணம் வரைக்கும் அது 100-120 வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தும் அந்த வாழ்க்கை பயணம் அழகாகவும் அமைதியாகவும் அமையும். இப்போ இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா, நமக்கு நாமே டாக்டர். நம்ம வாழ்க்கையுடைய எல்லா நிலையிலையும் நம்மளே அறிஞ்சிருக்கணும். அதாவது நம்மளுடைய உடல் நிலையை, நம்மளுடைய மனநிலையை முதல்ல நமக்கு நாமே ஒரு டாக்டராக இருக்கணும். என்னுடைய உடம்புக்கு இது எல்லாம் சரி அப்படிங்கிறத நீங்களே ஒரு மனதளவில் தெம்பாகவும் திடமாகவும் நம்பினீங்கன்னா மற்ற அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறதோ அடுத்தவங்க சொல்லி தான் மனசை தேர்த்திக்கிறதுங்கிறது இல்லை. நம்ம எதுக்குங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனால் அவர் உன்னை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறத மனசு விரும்புது. அப்போ அது மனசு விரும்புகிறத அவங்க சொல்கிறதுனால சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகேன்னு வருது. இதுதான் நம்மளுக்கு நாமே சரி பண்ணிக்கிறோம். அந்த மனசு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஒரு பர்சன் சொல்கிறதுனால கேட்டு அது என்ன ஆகுது, நமக்கு